ஆல், இன்னைக்கு ஒரு டெசர்ட் ரெசிபியோட ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? எப்பவுமே பிரெட்டை வச்சு பிரெட் ஆம்லேட், டோஸ்ட் இது மாதிரி தானே சாப்பிட்றோம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடலாமே சொல்லிட்டு இந்த டிஷ் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு பிரெட்டு, மில்க், கஸ்டர்ட் பவுடர் இது 3 மட்டும் இருந்தாலே போதும். ஃபர்ஸ்ட் ஒரு கப் ஆஃப் மில்கை ஒரு பேனில் ஊற்றி நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். இந்த டிஷ் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பட் ரிசல்ட் ரொம்ப சூப்பராகவே இருந்துருச்சு. மில்கை வந்து 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு அதை நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லாட்டினா பால் வந்து அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறமா கஸ்டர்ட் பவுடரில் மில்க் ஆட் பண்ணி நான் இதோட சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் அப்படியே கூட இந்த மில்கில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த டிஷ் பண்ணிட்டு இருக்கும் போதே என்னோட அம்மா இப்படி 1/2 லிட்டர் பாலை வேஸ்ட் பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் இல்லை, நான் ஒரு சூப்பரான ஒரு டிஷ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகரையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். சுகர் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா. அதையும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கொதி வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது. அதுக்கப்புறமா நம்ம பண்ணதை ஒரு பவுலில் ஊற்றி நல்லா எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணிட வேண்டியது. நல்லா ஈவனாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். தென் நான் பிரெட் பீஸை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் அது மேலே வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பண்ணி வச்சது அகைன் ஒரு லேயரை அது மேலே ஆட் பண்ணிக்கணும். நல்லா ஈவனாக எல்லா சைடுமே கவர் ஆகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். தென் லாஸ்ட்டாக நமக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாமே மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃப்ரீசரில் ஒரு 15 மினிட்ஸுக்கு வச்சு எடுத்துடணும். அண்ட் அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக க்ரீமியாக செட் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டிங்கில் வச்சு சர்வ் பண்ண வேண்டியதான். அண்ட் நான் டேஸ்டிங்காக என்னோட அம்மாட்ட கொடுத்தேன். அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. என்னோட அம்மா அப்ரிஷியேட் பண்ணுறதுலாம் ரொம்ப அதிசயம். பட் இன்னைக்கு பண்ணியிருந்தாங்க, நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். நீங்களும் இந்த டிஷ் ட்ரை பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நான் உங்களை இன்னும் ஒரு குட்டி ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன். பை கைஸ்.